பிரைஸ் தி லார்ட். நேத்துக்கு ஸ்கூல்ல நான் கேட்டிருந்தேன். அந்த செயிண்ட் வந்து செயின்ட் பெரிகிரின் லசியோசி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் இத்தாலி நாட்டில் ஃபோர்லின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் 1260ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து போப்பாண்டவருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அதாவது அந்த நேரத்தில் வந்து போப்பாண்டவர், ஆன்டி போப்புன்னு சொல்லக்கூடிய 2 விதமாக அந்த நம்மளோட திருச்சபை இதில் சில எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்க. அப்போ இவங்க குடும்பம் வந்து அந்த ஆன்டி போப்பை வந்து ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. இருந்த நேரத்தில் இவங்க கோயிலுக்கு போகிறது அந்த விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த நேரத்தில் அதே சமகாலத்தில் ஃபிலிப் பென்னிசின்னு சொல்லக்கூடியவர் அங்கே இருந்த மாதாவோட சபையில் ஒரு ஜென்ரலாக இருந்தவர். அவர் வந்து ஒரு புனிதர், சமகாலத்தில் வாழ்ந்த புனிதர். அவர் வந்து பிரசங்கத்தை கேட்க நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரி இவரும் போய் அந்த பிரசங்கத்தில் கலந்துக்கிறாரு. அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவரை கிண்டல் பண்ணுறது, அவருக்கு எதிராக பேசுகிறது, அவரை வந்து டவுட் ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி மடக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் செஞ்சுட்டு இருந்தார். இந்த நேரத்தில் வந்து இவரோட தொடர்ந்து இவர் செய்த இன்சல்ட்ஸ் அவர் பொறுமையாக கேட்டு இருந்தாலும் அவர் பதில் சொல்லாமல் அவர் நற்செய்தி பரப்புறதை பார்த்து இவர் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு இவர் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு மறுபடியும் அவரோட பேரை கேட்குறாரு, ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணி ஒரு காலத்தில் வந்து மனசு மாறி இவர் வந்து சர்வைட்ஸ் இன் சியானான்னு சொல்லக்கூடிய ஒரு சபையில் வந்து சேர்ந்து இவர் வந்து ஒரு குருவானவராக ஆகிறாரு. இவர் குருவானவர் ஆனது இவரை ஃபோர்லிக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இவர் வந்து நிறையா சர்வைட் ஹவுசஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாரு அவங்க சபை சார்பாக. அதில் வந்து ஏழைகளுக்கு உதவுறது, நற்செய்தி பணியாளை படிக்கிறது, ப்ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து செய்கிறாரு. இவரை வந்து ஏஞ்சல் ஆஃப் குட் கவுன்சில்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து எப்போவுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். இவர் கொடுக்குற அந்த கிரெயின்ஸ் இருக்குல்ல, இவர் இருக்கார தானியங்கள் அதெல்லாம் கொடுத்தா அது மல்டிப்ளை ஆகுதுன்னு நம்பப்பட்டது. கிரெயின்ஸும் ஒயின்ஸும் அந்தளவுக்கு ஒரு பெரிய புனிதர், ஆண்டவரால் ரொம்ப நேசிக்கப்பட்டவர். இவரும் ஆண்டவரை ரொம்ப நேசித்தவர். இப்படி வாழ்ந்துன்னே இருக்கிறார். இவரோட 60வது வயதில் வந்து இவர் காலில் ஒரு புண்ணு ஏற்படுது. அந்த புண்ணு நாளுக்கு நாள் வளர்ந்து அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இது கேன்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புண்ணு ஆயவே இல்லை. அப்போ இவர் ஜெபிக்கும்போது இவருக்கு ஊண்டுதல் ஏற்படுது. எனக்காக நீ இந்த காயத்தை அனுபவிக்க மாட்டியா அப்படின்னு ஆண்டவர் கேட்ட மாதிரி ஒரு உணர்றாரு. உணர்ந்ததும் இவர் அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் வாழ்கிறார். அந்த புண்ணுலேருந்து நறுமணங்கள் வந்ததாக வந்து சொல்லப்படுது. இவரோட உடம்பு வந்து இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய புனிதர். இவர் வந்து கேன்சர் நோயின் பாதுகாவலர். இவரை வந்து நாம் நிறைய பேருக்கு பரப்புவோம். கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க இவர்கிட்ட ப்ரேயர் பண்ணால் அவங்க குணமடைகிறாங்க. பிரைஸ் தி லார்ட்.